என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு நம்ம இந்த பாயிண்டோட ஸ்டாப் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன்ல. டிஃபால்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இதுலேருந்து இப்படி கன்டினியூ பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட்டோட முடிச்சிடுவோம். ஓகேவா? ஸோ லைக் நமக்கு ஒரு 1 1/2 ஹவர் இருக்க 1 1/2 ஹவர் இருக்கனால ஒரு ப்ராஜெக்ட்டோட பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஸோ இந்த பிளாட் லேபிள் இருக்குல்ல. ஸோ பிளாட் லேபிள் வந்துட்டு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஸோ நேத்து உங்களுக்கு சொன்னதெல்லாம் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நான் என்ன சொல்ல வந்தேன் அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நேத்து சொன்னது டவுட் இருக்கா? பிகாஸ் நான் பார்க்கும்போது லைக் முக்காவாசி பேர் மீட்டிங் இல்லாத மாரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ எந்த அளவுக்கு கவனிச்சீங்கன்னு தெரியல. உங்களுக்கு சப்போஸ் இதுக்கு முன்னாடி டாபிக் எதுவும் பார்க்கணும்னா சொல்லுங்க. ஓகேவா? நம்ம அப்படியே அதை எடுக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ பிளாட் லேபிள்ஸ். இந்த பிளாட் லேபிள் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு லைக் என்னென்ன காம்போனன்ட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு என்ன என்ன காம்போனன்ட் என்ன இந்த இது காம்போனன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒய் ஆக்சிஸில் என்ன காம்போனன்ட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம நோட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் உள்ளுக்கு என்ன ரீடிங் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணுறதுக்காக லேபிளுங்க யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இந்த லேபிளுக்கு வந்துட்டு நமக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்துட்டு இந்த இந்த லெட்டர் வருது இல்லையா கீழே. ஸோ இந்த மாதிரி வருது அப்படி இருக்கு. நமக்கு எக்ஸ் லேபிள்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு கீவேர்ட். அண்ட் ஒய் ஆக்சிஸ்க்கு வந்துட்டு ஒய் லேபிள். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு வருது இல்லையா. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒய் ஆக்சிஸ். ஓகே சரி ஒய் லேபிள். ஓகேவா? அண்ட் டாப்பில் வருதுல்ல இந்த டெக்ஸ்ட்டு டைட்டில். ஸோ இந்த டைட்டிலுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது டைட்டில். ஓகேவா? ஸோ நம்ம வென்னவர் நம்ம வந்துட்டு ஒரு கிராஃப் கிரியேட் பண்ணாலும் இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்ன ப்ளாட்டுக்கு என்னென்ன லைக் ஆக்சஸ்க்கு என்னென்னு கொடுத்துட்டோம்னா அது வந்து நமக்கு எப்படி லோட் ஆயிடும். ஓகேவா? அண்ட் யூ கேன் யூஸ் pyplot submodule to add x axis y axis and title. ஸோ அது போக நீங்கள் வந்துட்டு இந்த pyplot submodule இருக்குல்ல submodule யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இதுக்கான டைட்டில்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த கீவேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. y label, x label and title. ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போலாம். ஸோ யா ஸோ நம்ம வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு போடணும். இதான் சின்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு என்ன நேம் கொடுக்கணும்னு கேட்டிருக்கு. ஸோ எக்ஸ் லேபிள் கொடுத்து அந்த எக்ஸஸில் என்ன டெக்ஸ்ட் வரணுமோ டெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்தாலும் அது வந்துட்டு நமக்கு சாரி இந்த இடத்துல வந்துட்டு பிளேஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்துட்டு சின்டெக்ஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்துட்டு எக்ஸ் லேபிள், ஒய் ஆக்சிஸ் வந்துட்டு ஒய் லேபிள் அண்ட் மேலே வர்றதுக்கு டைட்டில். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கு பிஎல்டின்னு போட்டு பண்ணணும். ஓகேவா? In case you wish to add label to a graph, the function x label, y label, and title can be used from a pyplot submodule to add labels. Okay, so நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு இந்த லேபிள்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் போன பேஜில் இருந்த மாதிரி தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதை இந்த சின்டெக்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் நமக்கு வந்து மேட்பிளாட்லி பைப்லாட்லி இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்பிளாட்லி வந்துட்டு நமக்கு மெயின். ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு மெயின் லைப்ரரி. அண்ட் பைப்ளாட் வந்துட்டு நமக்கு சப் லைப்ரரி. ஓகேவா? ஸோ சப் லைப்ரரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி டிராயிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஒய்எக்ஸில் வந்துட்டு கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அரே கிரியேட் பண்ணி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் கோஸ் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? அதுவும் கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பைப்லாட்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணி நமக்கு வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, டைட்டில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒய் லேபிள் அண்ட் எக்ஸ் லேபிள். ஸோ அதுக்கான டைட்டிலும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஷோ பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துலாமா எக்ஸாம்பிள் மட்டும். ஸோ ஜஸ்ட் டேரக்டாக போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துலாம்.
ஓகே. ஸோ நியூ நோட்புக். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா? நான் சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம லைக் ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ண முன்னாடி என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் எனக்கு. சரி ஞாபகம் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்துட்டு சொல்கிறேன் ஓகேவா. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வென்னவர் வந்துட்டு நீங்கள் உள்ளுக்கு போகும்போது இந்த உங்களுக்கு லைப்ரரி இன்ஸ்டால் இருக்குமான்னு தெரியாது ஓகே உங்கள் ஃபைலில். ஸோ அதுக்காக நீ என்ன பண்ணணும்னா pip இன்ஸ்டால் pip இன்ஸ்டால் pandas numpy and matplotlib dot pyplot. இது வருமான்னு தெரியல. ஓகே ஃபைன் ட்ரை பண்ணி ஓகே வெர்ஷன்ஸ் இல்லாமல் வந்து ரைட் மேட்ப்ளாட்லிப் மட்டும் கொடுக்கும். ஓகே ஸோ எனக்கு எல்லாமே இருக்குது ஓகேவா. ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இம்போர்ட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ அதுக்கு இம்போர்ட் numpy as np அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் ஓகேவா. ஸோ இது ஃபர்ஸ்ட் லைப்ரரி. அண்ட் செகண்ட் லைப்ரரி என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு மேட்ப்ளாட்லிப் டேட்டா. ஸோ இம்போர்ட் matplotlib ஓகேவா. ஸோ டாட் pyplot. ஸோ pyplot வந்து நமக்கு சப் லைப்ரரி ஓகேவா. pyplot as plt ஓகேவா. ஸோ நம்ம வந்துட்டு ரெண்டு இதுவே இம்போர்ட் பண்ணிட்டோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இன்னும் புதுசாக வந்துட்டு ஒரு கோட் பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். கோட் பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வேல்யூஸ் கொடுக்க போகிறோம் ஓகேவா. ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு முன்னாடி மேலே வந்துட்டு values of x and y axis அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம் ஓகேவா. ஸோ இது வந்து கொஞ்சம் பார்க்க ப்ரொஃபஷனலாக பார்த்து அப்படி கொடுக்குறாரு. ஓகே ஸோ இப்போ வந்துட்டு நான் எக்ஸ்க்கு நான் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ எக்ஸுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் ஒரு அரே கிரியேட் பண்ணணும் ஓகேவா. ஸோ np டாட் அரே. ஸோ அரே கிரியேட் பண்ணுறதுக்கு அரேங்கிற இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓகேவா. ஸோ சாரி ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம வேல்யூஸ் கொடுக்க போகிறோம் ஓகேவா. ஸோ நான் ரேண்டமாக வேல்யூஸ் கொடுக்குறேன். கம் 56 கமா 72 கமா 54 கமா 30 23 கமா 79 ஓகே. ஸோ இது நான் வந்துட்டு கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் ஓகேவா. அண்ட் நான் வந்துட்டு இதே வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் ஒய் ஆக்சிஸ் வந்துட்டு பண்ண போகிறேன். ஸோ ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு அரே கிரியேட் பண்ணலாம். ஸோ ஒய் ஈக்குவல் டு என்பி டாட் அரே ஓகேவா. ஸோ இது பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஓப்பன் பண்ணுற ப்ராக்கெட்டு அண்ட் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ளுக்கு ஓப்பன் பண்ணி அண்ட் அதுக்குள்ளே வந்துட்டு சர்டன் வேல்யூஸ் கொடுக்க போகிறோம் ஓகேவா. சாரி 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 கமா கமா ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 1 2 3 ஓகே கரெக்டாக இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ மேலே வந்துட்டு ஒரு 7 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். கீழே வந்துட்டு ஒரு 7 வேல்யூ கொடுத்துருக்கோம் ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணியாச்சு வேல்யூஸ் வந்துட்டு நம்ம கொடுத்தாச்சு ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த மார்க்கர் செட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் பிஎல்டி நான் பிளாட் பண்ணோம். ஸோ மார்க் வந்துட்டு என்னன்னா பிளாட்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ மார்க்குக்கு பிஎல்டி டாட் பிளாட் ஓகேவா. ஸோ பிளாட் அதில் வந்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ் கமா ஒய் ஆக்சிஸ் கமா மார்க்கர் ஈக்குவல் டு கொட்டேஷன் மார்க்குள்ள ஒரு ஸ்டார் ஓகேவா. ஸோ இது கொடுத்தாச்சா அண்ட் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் இதையுமே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு நமக்கு வந்துட்டு இப்படி ஒரு ரேண்டமாக வேல்யூ கிடைக்கும் ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு நமக்கு ட்ராயிங் ஓகேவா. ஆனால் இங்கே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு சைடில்
லைக் எந்த இதுவுமே இல்ல கரெக்ட்டா? ஸோ லேபிள் எதுவுமே இல்ல. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், லேபிள் போட போறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு பிஎல்டி டாட் டைட்டில் போட்டுட்டு நான் சும்மா ரேண்டமா போடுறேன். ஓகேவா? நீங்க வந்துட்டு என்ன ப்ராஜெக்ட்க்கு தேவையோ அதுவுமே போடுங்க. ஓகே, நான் ஸ்கேட்டர் ப்ளாட்டும் குடுத்துடுறேன். நான் இதுக்கான வேல்யூஸ் எப்படி குடுத்துருக்கேன். ஓகேவா? அண்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா பிஎல்டி டாட் ஷோ. ரைட்டா? ஸோ முடிஞ்சது. ஸோ இப்போ வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றேன். இல்ல, 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 இல்ல. ஓகே. போஸ்ட். பெர்ஃபெக்ட். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு இது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. நான் இது வந்துட்டு இங்க காமிக்காது பார்த்தீங்களா? ஸோ நான் என்ன பண்ணணும்னா, இந்த மேலேயே நான் குடுத்துர்றேன் வேல்யூஸ் எல்லாம். ஸோ இந்த இடத்துலயே நான் குடுத்துர்றேன். ஸோ தட் எனக்கு ஒண்ணா இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டைட்டில் அண்ட் லேபிள்ஸ்லாம் குடுக்கும்போது இந்த மாரி வந்துட்டு ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஸ்கேட்டர் பிளாட் இது மாரி சொல்லிட்டு வேல்யூஸ்லாம் வந்திருக்கு. ஓகேவா? அண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த இது போட்டு சிம்பிள் போட்டு மார்க் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் மார்க்கர் யூஸ் பண்றோம். அதுக்கு அந்த பாயிண்ட்ல வந்துட்டு என்ன வரணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு பதிலா நீங்க டாட் குடுக்கலாம். ஸோ இப்படி என்ன குடுத்தாலும் வந்துட்டு அது அப்படியே அங்க இதாகும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ இத மனசாச்சா? ஓகே, ஃபைன். ஸோ நான் அப்படியே கன்டின்யூ பண்றேன். ஓகே. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு நமக்கு ஃபாண்ட்ஸ் ஓகேவா? ஸோ அங்க வந்துட்டு நம்ம அந்த லேபிளுக்குலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன ஃபாண்ட் குடுக்குறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆ ஸோ நமக்கு வந்துட்டு you need to define font style on your own as per your requirement. Whereas alignment is predefined. ஓகேவா? ஸோ நமக்கு வந்துட்டு அலைன்மெண்ட் ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்ட் ஆயிருக்கும். ஆனா யூ கேன் சேஞ்ச் த லைக் லொகேஷன் ஆஃப் த டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ ரைட்னா ரைட்டு, லெஃப்ட்னா லெஃப்ட், அட் சென்டர்னா சென்டர் சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆனா டிஃபால்ட்டா சென்டர்ல தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் என்னென்ன மாதிரி ஃபாண்ட் வேணுங்கிறத வந்துட்டு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். நமக்கு நிறைய ஃபாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ நிறைய எக்கச்சக்க ஃபாண்ட் இருக்கு. நம்ம வந்துட்டு என்ன ஃபாண்ட் வேணுமோ டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ பார்த்துட்டீங்கன்னா ஃபாண்ட் 1 அண்ட் ஃபாண்ட் 2 போட்டு அதுக்கான அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என் ஃபாண்ட் வந்து எப்படி இருக்குன்னு கொடுத்துட்டு அண்ட் இது என்ன பண்ணுறாங்க, நமக்கு இந்த டைட்டிலோட இருக்குல்ல கமா போட்டு ஃபாண்ட் அதாவது ஃபாண்ட் டிக்ஷனரின்னு சொல்லிட்டு இது டிக்ஷனரி தானே. ஸோ இந்த ஃபாண்ட் டிக்ஷனரியிலேருந்து நம்ம வந்துட்டு ஃபாண்ட்டுக்கான இது எடுக்கிறோம். லைக் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ கொடுத்து அண்ட் லொக்கேஷன் கொடுக்குறாங்க. ஸோ லாக்கு போட்டு லெஃப்ட். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து லெஃப்ட்டில் இருக்கும் டைட்டில். ஸோ அதுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாத்துக்குமே அதுக்கேற்ற மாதிரி அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இங்கே ரன் பண்ணி பார்க்கும்போது ஐ வில் பி கெட்டிங் லைக் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டெக்ஸ்ட் என்னால் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ வேணா அது எப்படி வருதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டு ஹேண்ட் ரைட் பண்ணுங்கப்பா. ஓகே. ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ யா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் யூஸ் நீங்கள் வந்துட்டு என்ன டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம், என்ன கலர் யூஸ் பண்ணலாம், ஃபாண்டோட சைஸ் என்னமா இருக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி கேட்டாலும் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் அதோட லொக்கேஷன் வந்துட்டு எங்கே இருக்கணும், ஸோ லெஃப்டா ரைட்டா சென்டராங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ யா ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ கலர் மாறி இருக்கு அண்ட் டெக்ஸ்ட் மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு இந்த பிபிடி வந்துட்டு நமக்கு இவ்வளோ தான். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா இப்போ பார்த்ததுல? என் ஆன்சர் பார்த்ததுல டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ நவ். ஓகே. அட்வான்ஸ் பிளாட்டிங். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு
அட்வான்ஸ்டு பிளாட்டிங் ஓகேவா? ஸோ அது பிளாட்டிங்கில் மிச்சப்படி இருக்கக்கூடிய இந்த டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதான் பார்க்க போகிறோம் ஓகேவா? ஸோ அதில் பார்த்தோன்னா நமக்கு இந்த லைன்ஸ், மார்க்கர் ஸ்டைல் அண்ட் ஃபாண்ட் அலைன்மெண்ட் அண்ட் ப்ளாட் இந்த கிரிட்டு, அதுக்கப்புறம் சப்ளாட்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம். அண்ட் ஸ்கேட்டர் பிளாட், கலர் மேப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது மார்க்கர். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளோட பார்த்த புரியும். ஸோ ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ மார்க்கர்னா நமக்கு சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த பாயிண்ட்ல என்ன வருதுன்னு இருக்குல்ல. ஸோ நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்துட்டு இது வச்சு தானே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த பார்த்தீங்களா? ஸோ இந்த பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்துட்டு நம்ம மார்க்கர்னு சொல்றோம் ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்ட மார்க்கர்னு சொல்றோம். இதுக்கு வந்துட்டு நீங்க எதுனாலும் யூஸ் பண்ணலாம் ஓகேவா? ஸோ இங்க குடுத்துருக்க மாரி ஓ, அதுக்கப்புறம் ஸ்டார், பாயிண்ட், அதுக்கப்புறம் கிராஸ், பிளஸ், அதுக்கப்புறம் எஸ், டி இந்த மாரி சொல்லிட்டு நீங்க லைக் இந்த மாரி எந்த மாரி ஷேப் வேணுமோ, இங்க வந்து ஸ்கொயருக்கு வந்து எஸ், டைமண்டுக்கு டி, அண்ட் பென்டகனுக்கு பி, ஹெக்ஸாகனுக்கு ஹெக்ஸாகனுக்கு வந்துட்டு ஹெச், ட்ரையாங்கிளுக்கு வந்துட்டு இந்த சிம்பிள். ஸோ இந்த மாரி வந்துட்டு நீங்க சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு அந்த ஷேப் செட் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ வைல் பிளாட்டிங் த கிராஃப் ஒன் மைட் வாண்ட் த அவுட்புட் கிராஃப் டு பி ப்ரெசென்டபிள். அதாவது அவுட்புட் கிராஃப் வந்து ப்ரெசென்டபிளாக இருக்கணும். லைக் எதுவுமே இல்லாமல் ரொம்ப இதாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்க தோணுச்சுன்னா யூ கேன் யூஸ் த மார்க்கர் ஓகேவா? ஸோ யூ கேன் சேஞ்ச் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பாயிண்ட் சச்சஸ் கலர், சைஸ் அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ கலர், சைஸு, அதுக்கப்புறம் ஷேப்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் வந்துட்டு நமக்கு இத்தனை ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா? ஸோ மார்க்கர் வந்துட்டு எப்படி இருக்கணும், எந்த மார்க்கர் நான் யூஸ் பண்ணுங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதுக்கான லைக் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தா நமக்கு வந்துட்டு ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருக்காங்க கரெக்ட்டா? ஸோ பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு எனக்கு இதாக இருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கே என்ன பாயிண்ட் வேணுமோ, உங்களுக்கு இல்லை என்ன ஷேப்ஸ் வேணுமோ, அந்த ஷேப்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா? வேணா இந்த ஷேப்ஸ் வேணா வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஓகே. முடிச்சு போகலாம். ஸோ மார்க்கர் கலர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மார்க்கர் என்ன மார்க்கர் வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் இப்போ வந்துட்டு மார்க்கர் கலர் பார்க்க போகிறோம் ஓகேவா? அண்ட் அதே மாதிரி மார்க்கர் கலர்லாம் தெரியும்ல, அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கலர் மாற்றிக்கலாம். நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கலாம் ஓகேவா? ஸோ நம்ம கொடுத்துருக்காங்க ரெட்டுக்கு வந்துட்டு ஆர், க்ரீனுக்கு வந்துட்டு ஜி, ப்ளூக்கு வந்துட்டு ப்ளூ. உங்களுக்கு சொல்லிட்டு நமக்கு அந்த ஸ்டார்டிங் வேர்ட் வச்சு லைக் நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரோட இதை போட்டு நீங்கள் அந்த கலர் மாற்றிக்கலாம். அந்த மார்க்கரோட கலர்ஸை மாற்றிக்கலாம் ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவர் சின்டெக்ஸ் தான். ஸோ அதே மாதிரி மார்க்கருக்கு எப்படி எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் அந்த கலர்ன்னு சொல்லிட்டு போட்டு அதோட வேல்யூ நம்ம கொடுத்துட்டா போதும் ஓகேவா? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு மெஜெண்டா இந்த கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாட் வந்து கலருக்கு மாறி இருக்கு ஓகேவா? என்ன மார்க் இருக்கணும் ட்ரையாங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இது லைட்டாக அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஓகேவாங்க? ஜஸ்ட் அப்ளை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது கூடயே வந்துட்டு ஓகே இது இருக்கட்டும். ஸோ போட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கலர் மாற்றுறேன் ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் மார்க்கர் மாத்துறேன். ஸோ மார்க்கருக்கு வந்துட்டு நான் என்ன குடுக்கலாம்? ஈக்குவல் டூ போட்டு ம் ஓகே நான் ப்ளஸ் குடுக்குறேன் ஓகேவா மார்க்கருக்கு. அண்ட் அதோட கலருக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம்? என்ன கலர் குடுக்கலாம்? ஓ ஓகே. எல்லோ. ஓகேவா? ஸோ நான் எல்லோ குடுக்குறேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். ம். என்னாச்சு? ஓ! ஓ! யா, யா, யா. ஆமா. என்னாச்சு? ஓ! ஓகே. சாரி, சாரி நான் மாத்தி குடுத்துட்டேன். சாரி. சாரி, சாரி, சாரி. அப்பாலஜீஸ். அப்பாலஜீஸ், அப்பாலஜீஸ். ஸோ இங்கே கொடுக்க வேண்டியது அங்கே கொடுத்துட்டேன். மன்னிச்சிடுங்க. ஓகே. ஸோ மேலே தான் கொடுக்கணும். ஓகே ஃபைன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கலர் மாற்றிட்டு அண்ட் இங்கே வந்துட்டு சிம்பிள் மாற்றிருக்கு ஓகேவா? அண்ட் இதுக்கு பதிலா வந்துட்டு நான் ஸ்கொயர் வைக்க நினச்சேன். சாரி. ஓகே. ஸோ இதுவாகவே இருக்கட்டும்.
அண்ட் இதுக்கு வந்துட்டு நான் ஸ்கொயர் வைக்கணும், ஐ கேன் கிவ் எஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ இது உங்களுக்கு புரியுதுல்ல? ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ மார்க்கோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே வந்துட்டு மார்க்கர் வந்துட்டு நமக்கு என்ன சைஸில் இருக்கணும் அண்ட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ யூ கேன் choose to change other properties of marker such as size, outline color and filling color. அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ ஃபில்லிங் கலர்னா வந்துட்டு இந்த எம்எஃப்சினுக்கு வந்து ஃபில்லிங் கலர். ஸோ உள்ளுக்கு வந்துட்டு என்ன கலர் கொடுக்கணும் அண்ட் அவுட்லைன் வந்துட்டு என்ன கலர் கொடுக்கணும் அண்ட் உங்களோட சைஸ் இருக்கு இல்லையா, மார்க்கோட சைஸ், அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன சைஸ் கொடுக்கலாம் வித் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எம்எஸ்ங்கிறது சைஸ் அண்ட் எம்இசிங்க வந்துட்டு அவுட்லைன் கலர், நமக்கு அவுட்லைன் கொடுக்குறது. அண்ட் எம்எஃப்சிங்க வந்துட்டு ஃபில்லிங் கலர். ஓகேவா? ஸோ உள்ளுக்கு அந்த அவுட்லைனுக்கு உள்ளுக்க கலர் இருக்கும்ல, அந்த கலர் கொடுக்குறது. ஓகே. ஸோ இதான் வந்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா அதுக்குமே பைப் பிளாட் கூட வந்துட்டு மார்க்கோட இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன மாதிரி இருக்கணும், எந்த கலரில் இருக்கணுங்கிறதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது உங்களுக்கு தெரியுதுல்ல? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸைஸ்க்கான பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நான் பாயிண்ட் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்துக்கும் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு கலர் சேஞ்ச் இருக்குது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கோட கலர் அவுட்லைன் ஒரு கலர் இருக்குது அண்ட் உள்ளுக்கு வந்துட்டு இன்னொரு கலர் இருக்குது அண்ட் இங்கே இது டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ வேணும் நோட் பண்ணிக்கோங்க, இந்த இதை எக்ஸாம் நோட் பண்ணிக்கோங்க, லேட்டராக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். அண்ட் லைன் ஸ்டைல். ஓகேவா? ஸோ இந்த லைன் மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கீழே இருக்கிற மாதிரி டாட்டட் லைன் வேணும்னா நம்ம வந்துட்டு இந்த கோலன் சிம்பிள் யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டாட்டட் லைன் வரும். அண்டு சாலிடுக்கு நமக்கு இந்த மாதிரி நமக்கு காமனாக வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி டேஷ் ப்ளஸ் இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேஷாக வேணும்னா டபுள் டேஷ் யூஸ் பண்ணும். அண்ட் டேஷ் டாட் வேணும்னா டேஷ் அண்ட் டாட்டுங்க யூஸ் பண்ணும். ஒன்றுமே என்ன அப்படின்னா ஆர். ஓகேவா? ஸோ ஆருங்கிற வேல்யூ யூஸ் பண்ணணும். ஸோ இதுவுமே வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துலாமா? ஸோ லெட்ஸ் செக். ஓகேவா? ஸோ இன்லைன் ஸ்டைல். ஓகே. இன்லைன் தானே கொடுத்துருக்காங்க. ஸ்டைல் லைன் ஸ்டைல் ஈக்குவல் டு நான் என்ன வேல்யூ கொடுக்கலாம், என்ன வேல்யூ கொடுக்கலாம், அது நமக்கு ஓகே டாட் கொடுப்போம். ஓகேவா? ஸோ டாட்டுக்கு வந்துட்டு கோலன் இல்லையா? ஸோ கோலன். ஓகே லெட்ஸ் செக். என்னாச்சு? ஓ காமா கொடுக்கல. நைஸ். ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு லைக் டாட்டட் அந்த இது வந்திருக்கு. ஓகேவா? ஸோ டாட்டட் லைன்ஸோட நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி யூ கேன் சேஞ்ச் த லைன் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ லைனோட ப்ராப்பர்ட்டி நீங்கள் மாற்றிக்கலாம். ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே வரல. நான் ஒன்றுமே வரணும்னா 6 கொடுக்கணும், கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த நமக்கு என்னென்ன லைன் எப்படி எப்படி வரலாங்கிறத வந்துட்டு நம்ம இந்த கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை. அண்ட் அவர் சின்டாக்ஸ் வந்துட்டு லைன் ஸ்டைல். ஓகேவா?
ஓகே. ஸோ நோட் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட்டு போலாம். அண்ட் லைனோட ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டின்னு சொன்ன மாரி, உங்களுக்கு வந்துட்டு கலர் மாத்துறது, அண்ட் லைனோட விட்த் மாத்துறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலருக்கு வந்துட்டு சின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லைனோட விட்த்துக்கு வந்துட்டு எல்டபிள்யூ. ஓகேவா? ஸோ இந்த 2 வேர்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இத வச்சு வந்துட்டு நீங்க லைனோட ப்ராப்பர்ட்டீஸ் மாத்திக்கலாம். ஸோ லைனுக்கு என்ன கலர் குடுக்கணும், அண்ட் என்ன விட்த் குடுக்கணுங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க இத மட்டும். கலருக்கு வந்துட்டு சி, அண்ட் லைனோட விட்த்துக்கு வந்துட்டு எல்டபிள்யூ. இது உங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பா. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்துட்டு நம்ம. ஸோ எப்பவும் போல வந்துட்டு பைப் பிளாட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம என்ன லைன் கொடுக்க போகிறோமோ, என்ன ஆக்சிஸில் வேல்யூ கொடுக்க போகிறோமோ, அந்த வேல்யூ இன்க்ளூட் பண்ணிட்டு அண்ட் ஸ்டைலில் வந்துட்டு என்ன என்ன டைப் ஆஃப் லைன் கொடுக்கணும், என்ன கலர் அண்ட் என்ன வித்துங்கிறத வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகே ஃபைன். ஸோ மல்டி லைன்ஸ். ஸோ மல்டி லைன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு லைக் சேம் டைம்ல வந்துட்டு நீங்கள் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ மல்டிபிள் லைன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அதையுமே வந்துட்டு நம்ம பைப் பிளாட்ல தான் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பைப் பிளாட்லேயே வந்துட்டு இந்த இது வந்துட்டு சிங்கிள் லைன். ஓகேவா? ஸோ வெறும் ஒய்எக்ஸ்குள்ள மட்டும் கொடுத்துருக்கோம். அது சிங்கிள் லைன் அண்ட் அதுக்கு வந்துட்டு ஆர் கொடுத்துருக்கோம். அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் டபுள் லைனுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ் பாயிண்ட் அண்ட் ஒய் பாயிண்ட். ஸோ எக்ஸ் ஆக்சிஸோடதும் அண்ட் ஒய் ஆக்சிஸோடதும் ரெண்டும் சேர்த்து நம்ம கொடுத்து அண்ட் அதுக்கான கலர் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்படி நம்ம கொடுக்கும்போது வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா லைன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்துட்டு எத்தனை லைன் வேணுமோ அந்த லைனுக்கு ஏற்ற மட்டும் அந்த ப்ளாட்டுங்க மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ பிஎல்டி ப்ளாட்டுங்க மட்டும் நம்ம எத்தனை டைம் ஆட் பண்ணுறோமோ அத்தனை லைன் நமக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இங்கே ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. யூ கேன் ஷோ டிஃப்ரெண்ட் லைன் ஆன் சேம் கிராஃப் பை ஆடிங் மோர் பிஎல்டி பிளாட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎல்டி பிளாட் அந்த இது இருக்கு இல்லையா? ஸோ இதை வச்சு நம்ம எத்தனை டைம் ஆட் பண்ணுறோமோ அத்தனை லைன்ஸ் வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகணுங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் இப்போதைக்கு வேண்டாம். ஓகேவா? ஸோ ஃபைனலாக நம்ம பெரிய ப்ராஜெக்ட் பண்ணலாம். அண்ட் பிளாட் கிரிட். ஸோ கிரிட் அப்படின்னு வச்சா உங்களுக்கு ஐடியா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு? அந்த இப்போ எக்ஸ்எக்ஸில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அந்த பாயிண்ட் நேரம் வந்துட்டு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் இல்லை சின்ன சின்ன பாயிண்டாக வந்திருக்கும் நமக்கு. ஸோ அந்த டிவைட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் இருக்கும். இதாக பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி லைன் வருது இல்லை? ஸோ இதை நம்ம கிரிட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிரிட் நீங்கள் செட் பண்ண நினச்சிங்கன்னா யூ கேன் கிவ் கிரிட். ஓகேவா? ஸோ கிரிட் உங்களுக்கு என்ன ஆக்சஸ் வேணும்? ஸோ எங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் வேணா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வேணா ஒய் ஆக்சிஸ் சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிரிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. கிரிட்னா வேற ஒன்றும் கிடையாது. பேக்ரவுண்டில் அந்த ஸோ யூ கேன் யூஸ் கிரிட் ஃபங்க்ஷன் டு ஆட் கிரிட் லைன்ஸ் டு த பிளாட். ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டாக கிரிட் லைன் ஆட் ஆன் போத் ஹரிசாண்டல் ஆஸ் வெல் அஸ் வெர்டிக்கல் பிளாக் பிளைன்ஸ். காமனாக வந்துட்டு நமக்கு ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக வந்துட்டு இதாக இருக்கும். ஓகேவா? ஸோ கிரிட் லைன் கேன் பி கஸ்டமைஸ் இன் கேஸ் யூ விஷ் டு வியூ ஈதர் ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல். அதாவது கிரிட் லைன் வந்துட்டு உங்களுக்கு ஹரிசாண்டலாக வேணுமானாலும் வெர்டிக்கலாக வேணுனாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டைல் கேன் ஆல்சோ சேஞ்ச் லைக் கலர் லைன் ஸ்டைல் வித். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பிளாட்டுக்கு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம அந்த கிரிட் லைனுக்கு வந்துட்டு கலர் மாற்றிக்கலாம், லைன் ஸ்டைல் மாற்றிக்கலாம் அண்ட் திங்ஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அந்த வேர்ட்ஸை ஞாபகம் இருக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி மாற்றிக்கோங்க. ஸோ கலர்னா சி அண்ட் லைன் வித்னா எல்டபிள்யூ, வித்னா வந்துட்டு சரி லைன் ஸ்டைல்னா எல்எஸ் அண்ட் லைன் ஸ்டைல் அண்ட் லைன் வித்னா வந்துட்டு எல்டபிள்யூ. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. வேணா நோட் பண்ணிக்கோங்க இதை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆக்சிஸ் கிரிட்டுக்கு வந்துட்டு என்ன ஆக்சிஸ் கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்சிஸ் ஈக்குவல் டு இந்த இதோட நேம், ஆக்சிஸோட நேம் கொடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க அண்ட் நமக்கு வந்துட்டு அப்படியே அப்ளை ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். அண்ட் அதோட வித் இந்த விஷயங்கள்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது கஸ்டமைசேஷன்.
ஸோ பார்த்தீங்கன்னா, இங்க கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கஸ்டமைசேஷன்ல என்ன பண்ணியிருக்காங்க, கிரீன் கலர் லைன் இருக்கணும். அண்ட் லைன் சைடு வந்துட்டு டேஷ்ல இருக்கும். ஸோ டேஷ் அண்ட் ஸ்பேஸ் அந்த மாரி. அந்த மாரி இருக்கணும். அண்ட் லைன் விட்த் வந்துட்டு 0.5ல இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே தான் இருக்கு. ஸோ சின்ன சின்ன லைனா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாரி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓகே. அண்ட் இப்போ வந்துட்டு சப்ளாட் ஃபங்ஷன். ஸோ இன் கேஸ் யூ விஷ் டு ஷோ மோர் தென் ஒன் கிராஃப் அட் த சேம் டைம் யூ கேன் யூஸ் சப்ளாட் ஃபங்ஷன். அதாவது இப்போ வந்துட்டு காமனா உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு கிராஃப் தான் தோன்றுது இல்லையா? ஸோ பார்க்க முடியும் கரெக்ட்டா? ஸோ அது இல்லாம உங்களுக்கு 2வது கிராஃப், இன்னொரு கிராஃப் அதே இதிலேயே போட்டு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, யூ கேன் யூஸ் சப்ளாட். அதாவது இந்த சப்ளாட் அப்படிங்கிற இந்த வேர்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு இன்னொரு கிராஃப் ஆட் பண்ணிக்கலாம்ங்கிறத சொல்றாங்க. Subplot function takes three arguments that describe the layout of the figure. அதாவது சப்ளாட் அந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு மொத்தம் 3 ஆர்குமெண்ட் எடுக்கும். ஓகே உங்களுக்கு அந்த பிராக்கெட்குள்ள. ஸோ அதை வச்சு நீங்க வந்துட்டு உங்க லேஅவுட் எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு நீங்க டிசைன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டூ ஆர்குமெண்ட் ஆர் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம் ஆஃப் த லேஅவுட். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டுமே வந்துட்டு எத்தனை ரோ இருக்கணும் அண்ட் எத்தனை காலம் இருக்கணும்னு சொல்லி நீங்க டிசைட் பண்றதுக்கான விஷயம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூ 2 அண்ட் 3 இருக்கு இல்லையா? ஸோ இது வந்துட்டு ரோ அண்ட் இது வந்துட்டு காலம். ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஆர்குமெண்ட் ரெப்ரசன்ட் த இண்டெக்ஸ் ஆஃப் த கரண்ட் பிளாட். அண்ட் தேர்ட் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்துட்டு அந்த கரண்டா இருக்கக்கூடிய பிளாட் இருக்குல்ல, ஸோ மேலே இருக்கக்கூடிய பிளாட் அதோட இண்டெக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்றதுக்கான இது. ஓகேவா? ஸோ திஸ் ஷோஸ் த கரண்ட் பிளாட் இஸ் fourth placed position and in layout that has 2 rows and 3 columns. அதாவது நமக்கு வந்துட்டு இப்போ இந்த இதுல இருக்குல்ல, ஸோ இதுல வந்துட்டு நம்மளோட பிளாட் இருக்குல்ல, அது வந்துட்டு 4th பொசிஷன்ல இருக்கு. ஓகேவா? 4th பொசிஷனோட வேல்யூ தான் இருக்கு இதுக்குள்ள. அண்ட் அதுக்கு வந்துட்டு 2 ரோ இருக்கு அண்ட் 3 காலம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, சப்ளாட்டுங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராவா வந்துட்டு ஒரு பிளாட் ஆட் பண்றதுக்கு. நமக்கு நார்மலா வந்துட்டு வெறும் ஒரு பிளாட் கிராஃபா வரும் ஒரு ப்ரோக்ராம்ல. ஆனா வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண வச்சீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ். ஓகேவா? ஸோ சின்னதா வந்து சின்னதா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 2 லைன் மட்டும் போதுங்க அந்த மாரி. உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி வந்துட்டு நீங்க அதோட சைஸா மாத்தி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. மேட்ப்ளாட்லிப் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க SPLT அண்ட் NumPy இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்பவும் போல தான். ஓகேவா? அண்ட் நமக்கு வந்துட்டு அரே கிரியேட் பண்ணியிருக்காங்க. OX வச்சு அரே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு வந்துட்டு சப்ளாட்டும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2, 1, 1 அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 2 ரோ வச்சு 1 காலம் வச்சு ஒரு பிளாட். ஓகேவா? அண்ட் பிளாட் வைன்னு சொல்லிட்டு இந்த பிளாட் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் எக்ஸ் வந்துட்டு நமக்கு ஸோ 2 எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸசைஸ்ல வந்துட்டு ஸோ இதுக்கு பார்க்கும்போது இந்த இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான். ஓகே. அண்ட் இந்த ப்ரோக்ராம்ல வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ சப்ளாட்னு போட்டுட்டு 2 ரோ 1 காலம் வச்சு செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு அண்ட் அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க. நமக்கு பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு இப்படி ஒரு அவுட்புட் காமிக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நோட் பண்ணிக்க வேணாம், இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி போட்டு பார்த்தது தான் இது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போலாம். யா. சொன்ன மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளாட்டுக்கு வந்துட்டு இந்த இது அண்ட் இதோட ப்ரோக்ராம் வந்துட்டு இதோட பிளாட் வந்துட்டு இந்த இருக்கு. ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ இதில் வேணா நீங்கள் வந்துட்டு உங்களோட லைனுக்கு நான் சொன்ன மாதிரி டைட்டில் மாதிரி வச்சுக்கலாம், லேபிள்ஸ் வச்சுக்கலாம் அண்ட் லைனோட ஸ்டைல் என்ன, அதோட கலர் என்ன, அதோட வித் என்ன அண்ட் கிரிட் லைன் வேணுமா வேண்டாமா அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆஸ் யூ விஷ். ஓகே. ஸோ நமக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பண்ண வேண்டாம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஸ்கேட்டர். ஓகேவா? ஸோ அதான் ஸ்கேட்டர் பிளாட். ஸோ நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி என்னென்ன நமக்கு பிளாட்ஸ் வேணுமோ, என்னென்ன டைப் ஆஃப் சார்ட் வேணுமோ அந்த சார்ட்டோட நேம் வந்துட்டு இப்படி நம்ம கொடுக்கும்போது we can accessible சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஸ்கேட்டர் பிளாட்டுக்கு வந்துட்டு ஸ்கேட்டர்ங்கிற இந்த ஃபங்க்ஷன் தான்.
ஸோ இன் திஸ் டைப் ஆஃப் பிளாட் ஆல் த டேட்டா பாயிண்ட்ஸ் ஆர் டெபிட்டட் பை மார்க்கர்ஸ். அதாவது இந்த பிளாட்ல வந்துட்டு நமக்கு எல்லாமே வந்துட்டு இதுமாதிரி மார்க்கர் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி நமக்கு பாயிண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூமே வந்துட்டு நமக்கு இப்படி தான் மார்க் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சிமிலர் டு பிளாட் ஃபங்க்ஷன் ஸ்கேட்டர் ஆல்சோ டேக் டூ அரே ஆஃப் சேம் லென்த். அதாவது லைக் அந்த பழைய பிளாட் மாதிரியே நமக்கு வந்துட்டு இதுவுமே வந்துட்டு 2 அரே எடுக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் 2 அரே எடுக்கும். அண்ட் ரெண்டையும் வந்துட்டு இப்போ சேம் வேல்யூவா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ 7 வேல்யூஸ் எக்ஸில் இருந்துச்சுன்னா ஒய்லி வந்துட்டு 7 வேல்யூ தான் இருக்கணும். ஸோ 8 இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? யா. ஸோ அதுக்காக இப்போ இந்த ஸ்கேட்டர் பிளாட்டுக்கான சின்டெக்ஸ் வந்துட்டு பிஎல்டி டாட் ஸ்கேட்டர் அண்ட் உங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் தான் இங்கே இருக்கு. நமக்கு வந்துட்டு ஸ்கேட்டர் இப்போ இது வந்துட்டு நம்ம பிளாட்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு லைனில் வரும். அண்ட் நம்ம வந்துட்டு இந்த இப்போ பிளாட்டுக்குள்ள ஸ்கேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கனால நமக்கு வந்துட்டு இப்படி பாயிண்ட்ல வந்துருக்கு. ஓகேவா? ஸோ அப்படியே லைட்டாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ட்டு. ஸோ இப்போ இங்கே இருக்கிறது வந்துட்டு நமக்கு பிளாட்ல இருக்கு கரெக்டா? ஸோ பிளாட்டுக்கு பதிலாக லெட் மீ கிவ். ஓகே, இது இருக்கட்டும். கொடுத்து இது இருக்கட்டும். ஜஸ்ட் ஓகே. ஸ்கேட்டர் ஸ்கேட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ போட்டு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மாறி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு இது என்ன வேணுமோ அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாம். அதான் சொல்லியிருக்காங்க. இதிலே வந்துட்டு நான் பார் யூஸ் பண்ணனா எனக்கு வந்துட்டு பார் சார்ட் வரும். ஓ இல்லை, கொஞ்சம் காம்ப்ளிகேட் இருக்கு. மார்க்கர் வைக்கக்கூடாதுல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ன லைக் என்ன டைப் ஆஃப் கிராஃப் வருமோ அந்த கிராஃபோட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஸோ ஸ்கேட்டருக்கு வந்துட்டு இப்படி ஸ்கேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கலர் மேப்க்கு வந்துட்டு நம்ம ஓகே. ஸோ இன்கேஸ் யூ யூஸ் டு சேஞ்ச் த கலர் ஆஃப் த டாட் யூ கேன் யூஸ் கலர். ஓகேவா? ஸோ கலர் கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் either assign one color to all dot or different assign different colors to each dot. அதாவது ஒவ்வொரு டாட்டுக்கும் ஒரு கலராக வச்சுக்கலாம். அல்ல வந்துட்டு எல்லா டாட்டுக்கும் சேர்த்து ஒரே கலர் வச்சுக்கலாம். அது உங்களோட இஷ்டம். ஓகேவா? யூ கேன் ஆல்சோ ஷோ த வேல்யூ ஆஃப் ஈச் டேட்டா பாயிண்ட் த்ரூ ஷேட்ஸ் ஆஃப் கலர் யூசிங் பேராமீட்டர் சி அண்ட் சி மேப். ஓகேவா? ஸோ இந்த பேராமீட்டர் சி அண்ட் சி மேப் வச்சு நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு இது மாதிரி இருக்கும். லைக் மேலே வந்துட்டு அந்த எக்ஸாம்பிள் காட்டினா கரெக்டாக இருக்கும். பட் இப்போ இல்லை அது. ஓகே. ஸோ ஒரு இது மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரேஞ்ச் மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு கம்மியான வேல்யூக்கு வந்துட்டு ஒரு கலர் இருக்கும். அந்த ஹையான வேல்யூக்கு கலர் இருக்கும். மிடில் வேல்யூக்கு கலர் இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஒரு கிரேடியன்ட் கலர் இருக்கும். ஓகேவா? அந்த மேப் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் பார்ப்போம். ஸோ இந்த பார்த்தீங்களா? ஸோ இதுதான். ஸோ இது மாதிரி நீங்கள் வைக்கிறனால வச்சுக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு அந்த நான் சொன்னது இந்த கடைசியில் சி மேப் வந்து அதுதான். ஸோ யூஸ் பண்ணி அப்படின்னு இது செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. நோட் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். நமக்கு டைம் கம்மியாக இருக்குது. ஸோ மூவ் பண்ணலாம். ஓகே. ஓகே. ஸோ இதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ யா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பிரதர். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இது வரைக்கும் பார்த்தது பிளாட்டிங்கில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அண்டு எந்த மாதிரி வந்துட்டு பிளாட் பண்ணலாங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தோம். ரைட்டா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். லைக் ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம டேட்டா கிளீனிங் என்னென்னு பார்ப்போம். அண்டு பேண்டாஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, அதை எப்படி வேல்யூ எப்படி ஃபெச் பண்ணுறது, அண்ட் பேண்டாஸ் ஃபார் டேட்டா அது லைக் டேட்டா கொண்டு என்ன ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படியே மெதுவாக அப்படியே ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நான் வந்துட்டு வி வில் யூஸ் ஐடிஸ் டேட்டா. ஸோ ஐடிஸோட டேட்டாவ நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இந்த கோடுக்கு லைக் இந்த ப்ராஜெக்ட்னால அதை யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்துட்டு டேட்டா டவுன்லோட் பண்ணோம். ஓகேவா? ஸோ உங்கள்ட்ட யார்ட்ட லேப்டாப் இருக்கோ, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். ஓகேவா? ஸோ லிங்க் வச்சு நீங்க அந்த இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். லைக் அந்த இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க சொல்லி, லைக் டேக்ல வந்துட்டு லாகின் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் அனுப்புற இந்த லிங்கை வச்சு இந்த லிங்க்ல போய் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே. ஸோ எங்க இருக்கு? ஐயோ! ப்ரௌசர். ஓகே. ஸோ இந்த இடத்துல இதான். ஸோ அச்சீவ். ஸோ இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இதான் வந்துட்டு எனக்கு கொடுக்கக்கூடிய டேட்டா. ஓகேவா? ஐஸோட டேட்டா இந்த சிஎஸ்வி ஃபைல் இருக்குல்ல. ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டேட்டா செட் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு லிங்க் இந்த இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அனுப்பி விட்ருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ப்ராசஸ்குள்ள போயிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஒன் பை ஒன்னா பார்த்துடலாமா எப்படி பண்ணலாங்கிறத? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்துட்டு pandas வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு வந்துட்டு matplotlib அப்படி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வித் pyplot அதாவது சப் லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, டேட்டா ரீட் பண்ணியிருக்காங்க. இந்த IDCSVன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த CSV ஃபைல் இருக்குல்ல, ஸோ இது வந்து ரீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம அப்படியே டைப் பண்ணி பார்க்கலாம் ரியல் டைம்ல. ஸோ புதுசா வந்துட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிடலாமா? ஸோ நியூ நோட்புக். ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கேன் என்னோட சிஸ்டமில். ஸோ வந்துட்டு நான் திரும்பி திரும்பி இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு புதுசாக பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பிஐபி இன்ஸ்டால்னு சொல்லிட்டு அந்த லைன் இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு எல்லாம் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அந்த லைனெல்லாம் அனுப்பி விட்றேன் ஒரு டைம். இன்ஸ்டால் pandas by matplotlib. ஸோ ஸோ உங்களுக்கு இந்த லைன் அனுப்பி விட்றேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், pandas ஒன்று இம்போர்ட் பண்ண போகிறோம், matplotlib இம்போர்ட் பண்ண போகிறோம், அண்ட் அதை ரீட் பண்ண போகிறோம், ஃபைல் ரீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இதுக்கு இன்ஸ்டால் கொடுத்து வச்சுட்டேன், தேவைப்படுதோ இல்லையோ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இம்போர்ட் பண்ண வேண்டியது pandas டேட்டா. ஸோ இம்போர்ட் pandas as pd. ஓகேவா? அண்ட் import matplotlib dot pyplot as plt. ஓகேவா? ஸோ இதை எடுத்து மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்துட்டு இந்த சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, pd 5 டேட்டான்னு சொல்லிட்டு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள் கூட வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு pd டாட் ரீட் அண்டர்ஸ்கோர் csv. அண்ட் இங்கே வந்துட்டு ஓப்பன் பண்ணி நம்ம இதோட வேல்யூ கொடுக்கணும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இதை இம்போர்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். சாரி, இந்த சிம்பிள் இருக்குல்ல கீழே, நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபைல் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்லோட் சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கிளிக் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்ச இந்த ஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே போயிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா
இது வந்துட்டு உங்களுக்கு இம்போர்ட் ஆயிரும் ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு நேம் என்னது ஐடிசிஎஸ்வி இல்லையா. ஸோ அதை வந்துட்டு நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ டாட் சிஎஸ்பி. ஸோ இது என்னோட ஃபைல் ஓகேவா. ஸோ ஃபைல் நாட் ஃபவுண்டா, there's no such directory. Great. காப்பி பண்ணுவோம் பார்த்து. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ரீட் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ இந்த ஃபைல் வந்து நான் ரீட் பண்ணிட்டேன். என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபைலை இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் பட்டனை கிளிக் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ் ஓகேவா. ஸோ ரெண்டு ஃபைல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு இந்த அப்லோட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுமோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ நான் வந்துட்டு எனக்கு தேவைப்படுற இந்த ஐடிசிஎஸ்வி எங்கள் ஃபைலை வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதை வந்துட்டு இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி இதில் வந்துட்டு காப்பி பாத் கொடுத்து அந்த பாத்தை நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸோ பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு லோட் ஆயிடுச்சு, அந்த ஃபைலுங்கிறது லோட் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிச்சிட்டோம். ஸோ மேக்கிங் ஏ டேட்டா ஃப்ரேம். ஸோ டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணியாச்சு ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டா கிளீனிங் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ கிளீனிங் ப்ராசஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இஃப் நல் கேவ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இஃப் வேல்யூ வேர் நல் டாட் சம் கேவ் சம் தட் இஸ் கவுண்டர் ஓகே. ஸோ நமக்கு வந்துட்டு இஸ் நல் இது வந்துட்டு என்ன பண்ணோம்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் சொல்லிட்டு கொடுக்கும் ஓகேவா. ஸோ வேல்யூ இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுறதுக்காக தான் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். லைக் நல் வேல்யூ இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக தான் இந்த இஸ் நல் யூஸ் பண்ணுறோம். அண்ட் கூட வந்துட்டு சம் யூஸ் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா, ஸோ எத்தனை நல் வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த சம்முங்கிறத யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு அங்கே யூஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு புதுசாக இன்னொரு பாக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இல்லை இங்கேயே போட்டலாமா என்ன பேசாமல். ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறேன், டிஎஃப். ஸோ டிஎஃப் வந்துட்டு ஓகே. ஸோ டிஎஃப்னு கொடுத்துட்டு டாட் ISNULL ஓகேவா. ஸோ இஸ்னல் ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஓகேவா. அண்ட் டாட் சம் ஓகேவா. ஸோ இது மாதிரி கொடுத்துட்டேன். அண்ட் நான் வந்துட்டு ரன் பண்ணிக்கிறேன் ஓகேவா. என்னாச்சு, நாட் டிஃபைன்டா தான்டா கொடுத்தேன். நாட் டிஃபைன் டேட். ஓ மை காட். ஓகே. இங்கே டேட்டா கொடுக்கலாம். ஸோ டேட்டா கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு இந்த வேரியபிள் என்ன இருக்கோ அந்த வேரியபிள் எனக்கு கொடுக்கணும். ஸோ இங்கே டேட்டா நான் கொடுத்துருக்கேன். ஸோ டேட்டா கொடுத்து இஸ்னல் அண்ட் டாட் சம் ஓகேவா. ஸோ ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு ஸோ எக்ஸாக்டாக சேம் எனக்கு இது கிடைச்சிருக்கு ஓகேவா. ஸோ அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு எனக்கு டேட்டா கிளீனிங் ப்ராசஸ் ஓகேவா. ஸோ உள்ளுக்கு வந்துட்டு நமக்கு தேவையில்லாத இது இருக்கா, லைக் நமக்கு எரர்னு வந்துச்சு என்ன வரும், எம்டி வேல்யூஸ் அண்ட் நமக்கு அந்த மாதிரி நல் வேல்யூஸ் வந்து ஒயிட் ஸ்பேசஸ். ஸோ அதான் சொல்லியிருந்தேன் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஒயிட் ஸ்பேசஸ், எம்டி வேல்யூஸ், எரர்ஸ். ஸோ இதான் வந்துட்டு நமக்கு கிளியர் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். அப்படி எதுவும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுத்த ஃபைலில் நமக்கு கூட இந்த இடத்துல காட்டும் ஓகேவா. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த எரருமே இல்லாதனால தான் நமக்கு காட்டல ஓகேவா. ஸோ அப்படி உங்களுக்கு இதில் காமிச்சதுன்னா அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுங்கிறத வந்துட்டு நான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு இதில் எதுவுமே இல்லை, எரர் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் போயிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்துட்டு இதில் இப்போ கிளேட்டர் கிளீனியாக இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. அதான் வந்துட்டு NaN, ஃபைண்டிங் ஆல் NaN வேல்யூஸ் அண்ட் ட்ராப்பிங் தம். NaN இஸ் நாட் அ நம்பர் ஓகே. ஸோ NaNங்கிறது வந்துட்டு நாட் அ நம்பர் தான் ஓகேவா. ஸோ நம்பர் இல்லாமல் மற்ற வேல்யூஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ நம்பர் இல்லாமல் வேல்யூஸ் இருக்கும்ல, இல்லை ஐ மீன் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்ம வந்துட்டு NaN சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ ஹவு ஆல் இஸ் டு ட்ராப் ஆல் அக்கரன்ஸ். ஸோ ஆல் வந்துட்டு நமக்கு இல்லை அக்கரன்ஸ். ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த அக்கரன்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ என்னென்ன அந்த டேர்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதான் வந்துட்டு நமக்கு பார்க்கறதுக்காக தான் வந்துட்டு இந்த ஆளுங்க யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ சேஞ்சஸ் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் சேஞ்சஸ் வேல்யூஸ். ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்துட்டு இதையுமே வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இங்கே பார்த்து நம்ம ஒன் பை ஒன்னாக ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்துட்டு அப்படியே புரியும் ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்கு அப்படியே ரன் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், NaN ஓகேவா. ஸோ NaN போல இருக்கேன் NaN
இதை வந்துட்டு அண்டர்ஸ்கோர் போட்டுட்டு என்ன பண்ண டேட்டா. ஸோ என்னோட ஃபைல் நேம் வந்து டேட்டா தானே, எனக்கு அப்படி தான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் டேட்டான்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணுங்க. சாரி. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட்னா டிஎஃப் ஈக்குவல் டு போட்டுட்டு டேட்டா அப்படிங்கிற இதை வந்துட்டு வாங்கிக்கிறேன். ஓகேவா. ஸோ டேட்டா அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இதில் வந்துட்டு நான் திரும்பி டேட்டா வாங்கிக்கிறேன். ஸோ டேட்டான்னு போட்டுட்டு டாட் இஸ் நான் ஓகேவா. ஸோ இஸ் என்ஏன்னு போட்டுக்கிறேன். இஸ் என்ஏன்னா என்னன்னா நல் வேல்யூ. ஓகேவா. ஸோ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இஸ் இந்த இஸ் என்ஏ இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு பைத்தான் ஃபங்க்ஷன் தட் செக்ஸ் ஃபார் மிஸ்ஸிங் அ நல் வேல்யூஸ். ஸோ மிஸ்ஸிங் அ நல் வேல்யூ இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் இந்த இஸ்னா அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஓகே. ஸோ இஸ்னா அண்ட் நம்ம வந்துட்டு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். போட்டுட்டு டாட் எனி. ஸோ நமக்கு எப்படி எது இருக்குது அப்படின்னா நமக்கு வந்துட்டு வேல்யூ வந்துட்டு ஒன்று காமிக்கணும், ஆக்சஸில் காமிக்கணுங்கிறதா தான் வந்துட்டு இருக்கு. ஸோ எனின்னு போட்டு ஆக்சஸ் 1 அப்படி சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா. சாரி, ஈக்குவல் டு 1 ஓகேவா. ஸோ இது முடிச்சுட்டு ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஸ்பிளே. ஓகேவா. ஸோ இப்போ ஏதாச்சும் நம்ம நல்வழிகளை காமிக்கணும்ல, ஸோ அதுக்காக டிஸ்பிளே பண்ணணும். ஸோ டிஸ்பிளே என்ஏஎன் அண்டர்ஸ்கோர் டேட்டா. ஸோ டேட்டா டாட் ஹெட். ஓகேவா. ஸோ ஹெட்னு போட்டுக்கலாம் அண்ட் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா. அண்ட் ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நல் வேல்யூ இருக்கா இல்லையா சொல்லி செக் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்துட்டு இஸ்னா அப்படிங்கிற இந்த லைன் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. அண்ட் இது வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் பார்க்கறதுக்காக ஸோ டிஸ்பிளே இந்த நேண்ட் வேல்யூ, அதாவது நாட் நம்பர் வேல்யூ வந்துட்டு பார்க்கறதுக்கு நான் வந்துட்டு டேட்டா ஹெட் அப்படிங்கிற இது வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்துட்டு எம்டி இருக்கக்கூடிய ரோஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ண போறோம். ஓகேவா. ஸோ அதுக்காக டேட்டா ஈக்குவல் டு டிஎஃப் டாட் ட்ராப். நான் ட்ராப் என்னன்னா நமக்கு வந்துட்டு அந்த மிஸ்ஸிங்கான அந்த லைக் எம்டி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, எம்டி ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒயிட் ஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த இடம் வந்துட்டு நமக்கு போகும். ஓகேவா. ஸோ அதான் இந்த ட்ராப்னா அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ டேட்டா டாட் ட்ராப்னா அண்ட் இதுக்குள்ளேயும் வந்துட்டு ஹவுன்னு கிட்ட லைக் எத்தனை இந்த மாதிரி அக்கரன்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக ஈக்குவல் டு போட்டு எனிக்கு போல நம்ம ஆல் கொடுக்குறோம். ஓகேவா. ஸோ ஆல். ஓகேவா. ஸோ இது கொடுத்தாச்சா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதையும் வந்துட்டு ஹெட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ டேட்டா டாட் ஹெட். ஓகே. ஸோ இந்த ஹெட்டுங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படி பார்த்தாச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபியூ இருக்கக்கூடிய லைன்ஸ் இருக்குல்ல டேட்டா, இந்த டேட்டா ஃப்ரேமில் இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணியிருப்போம் இந்த சிஎஸ்வி ஃபைலை வச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் வந்துட்டு நமக்கு இது பண்ணுறதுக்காக தான் அப்படி கொடுத்துலாம். ஓகேவா. ஸோ ஜஸ்ட் பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு 5 லைன் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா. ஸோ இதுக்காக தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த லைன் இந்த இது உங்களுக்கு டவுட் இருக்கா, லைக் இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஸ்டெப்பில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க. ஓகே. ஸோ இப்போ நான் பண்ணுறது வந்துட்டு அப்படியே சைட் பை சைடு வந்துட்டு அப்படியே பண்ணிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ டேட்டா கிளீனிங் ப்ராசஸ் செகண்ட் ப்ராசஸ் முடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது நல் வேல்யூ இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா. ஸோ நல் வேல்யூ இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். அண்ட் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ நல் வேல்யூ இது வந்து நோ வேல்யூ அண்ட் அதுக்கு வந்துட்டு எம்டி ரோ அண்ட் காலம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம். ஓகேவா. அண்ட் ஓகே.
அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் யூசிங் இன்ஃபோ. ஸோ இங்கே வந்துட்டு இன்ஃபோன்னு சொல்லிட்டு லைன் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ வி கேன் செக் டேட்டா டைப் ஆஃப் ஈச் காலம் இஃப் யூ வாண்ட் டு கன்வெர்ட் தம் டு அடாப்ட் AD, APD data type it gives not full count. Okay, I'm sure. ஸோ இந்த இன்ஃபோ அப்படிங்கிறதுமே வந்துட்டு சேம் தான். நமக்கு வந்துட்டு எத்தனை நல் வேல்யூ இருக்கு அண்ட் எத்தனை லைக் ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கு இல்லையா. ஸோ நான் வேல்யூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, எத்தனை நல் வேல்யூ இருக்கிற டேபிள் இருக்குது, எத்தனை நல் வேல்யூ ரோ இருக்குது, எத்தனை அந்த லைக் செல்ஸ் அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ வி கேன் ஜஸ்ட் அப்ளை தம். ஓகேவா, ஸோ இதையும் வந்துட்டு போட்டு பார்த்துடலாம். ஓகே, ஸோ புதுசாக வந்துட்டு ஒரு கால் கிரியேட் பண்ணி டேட்டா டாட் இன்ஃபோ இன்ஃபோ. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எத்தனை அது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கு. ஓகேவா, நான் நாள் கவுண்ட் எவ்வளோ இருக்குது, டேட்டா டைப் என்னது, அதோட டேட்டா டைப் என்ன, காலம் நேம் என்ன அப்படி சொல்லிட்டு எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இந்த இன்ஃபோ அப்படிங்கிறது வந்துட்டு முடிச்சோம். ஸோ இன்ஃபோனா என்னது, நமக்கு என்ன டேட்டா டைப் என்னது, அந்த சர்டைன் காலம் வந்துட்டு என்ன டேட்டா டைப் இருக்குது அண்ட் எத்தனை நல்வழி இருக்குது இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இன்ஃபோங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இன்ஃபோன பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த லைனோட இன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபெச் ரேண்டம் ரோ. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறோம் ரேண்டமாக வந்துட்டு ரோ ஃபெச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு லைக் 3ங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ லைக் ரேண்டமாக வந்துட்டு ரோ ஃபெச் பண்ணுறோம். ஸோ using sample dot sample we can fetch random number of random rows by number of row as argument. அதாவது நமக்கு ரேண்டமாக வந்துட்டு ரோ நம்ம வந்துட்டு இது பண்ணோம் எடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா எத்தனை ரோ எடுக்கணும் ரேண்டமாக எடுக்கணுமோ அந்த ரோ நேம் 50 கொடுத்து இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, டேட்டா டாட் சாம்பிள் ப்ராக்கெட்குள்ளே நான் வந்துட்டு ஒரு 5 ரோ எடுக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ 5 போடுறேன். எனக்கு வந்துட்டு லைக் ரேண்டமாக வந்துட்டு ஒரு 5 ரோ வந்துட்டு ஃபெச் பண்ணி காமிச்சிருக்கு. ஓகேவா, சரி வந்து 5 ரோ இங்கே ரேண்டமாக ஃபெச் பண்ணி காமிச்சிருக்க டேட்டாவில் இருந்து அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. ஓகே, ஸோ உங்களுக்கு புரியுதுல. ஸோ ரேண்டமாக ரோ ஃபெச் பண்ணி பார்க்கறத யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்துட்டு சாம்பிள் அப்படிங்கிற இந்த லைன் யூஸ் பண்ணுறோம். இந்த சாம்பிள்குள்ளே அந்த ப்ராக்கெட்குள்ளே வந்துட்டு எத்தனை ரோ ஃபெச் பண்ணுங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இப்போ வந்துட்டு நமக்கு ரோவோட காலம் ஃபில் லைக் பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, பிரிண்ட் டிஎஃப். அதாவது டிஎஃப்னா நம்மளோட அந்த இது இருக்கு இல்லையா, நம்ம டேட்டான்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ டாட் காலம்ஸ். ஸோ காலம்ஸோட நேம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் இந்த லைன். ஓகேவா, ஸோ லைக் காலம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த லைன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரிண்ட் நமக்கு ஒரு டேட்டா. ஓகேவா, ஸோ பண்ணி காமிச்சிடாத. ஸோ பிரிண்ட் ப்ராக்கெட்குள்ள டேட்டா டாட் ஸ்பெல்லிங் வந்துட்டு ஸோ எனக்கு வந்துட்டு என்ன ஒரு காலம் இருக்குங்க வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கு. ஓகேவா, ஸோ காலம் என்ன வேல்யூஸ் இருக்குன்னு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது ஸோ ஸ்லைஸ் வரும். ஸோ இது வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு தெரியும்ல ஸ்லைசிங் எனக்கு தெரியும்ல. ஸோ ஒரு பாயிண்ட்ல இன்னொரு பாயிண்ட் அதுக்கு வேல்யூ மட்டும் தனியாக பிரிச்சிருக்கிறது, கட் பண்ணி எடுக்கிறது. ஓகேவா, ஸோ அதான் வந்துட்டு ஸ்லைஸ் ரோ. ஸோ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டேபிளில் வந்துட்டு ஃப்ரம் 10 to 20. ஸோ இந்த 10 இந்த 11 இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்துட்டு நமக்கு பிரிச்சு எடுக்கிறதுக்காக ஸோ 10:21 அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்மளும் ஸ்லைஸ் பண்ணி பார்த்துடலாமா. ஸோ இதை எப்படி நம்ம சைட் பை சைட் பண்ணி பார்க்கலாம், அப்போ நமக்கு புரியும் ஈஸியாக. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், வந்துட்டு ஸ்லைஸ் பண்ண போகிறத என் டேட்டாவை. ஸோ ஒரு புதுசாக கோட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ
sliced underscore data. ஸோ size data equal to டேட்டா தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டேட்டாங்கிறது நம்மளோட வேரியபிள் நேம். ஸோ டேட்டான்னு போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஃப்ரம் 5:16 அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ 5:16 கொடுக்கலாம். அண்ட் இது வந்துட்டு ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ என்ன ஸோ பிரிண்ட் ஸ்லைஸ் அண்டர்ஸ்கோர் டேட்டா. ஓகேவா? ஸோ கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு லைக் 5லேருந்து 15 வரைக்கும் வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இதை வந்துட்டு போய் கட் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்லைஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு வந்துட்டு குறிப்பிட்ட லைனில் மட்டும் நம்ம ஒர்க் பண்ண நினைக்கும். நமக்கு வந்துட்டு டேட்டா செட்டுங்கிறது ஹியூஜாக இருக்க போகுது. ஓகேவா? லைக் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன் இருக்கும். அதில் வந்து நம்ம ரொம்ப குறிப்பிட்ட லைன் மட்டும் எடுத்து ஒர்க் பண்ண நினச்சா நம்ம இந்த ஸ்லைஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து we can access that. ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க இங்கே. ஓகே. ஸ்பெசிஃபிக் காலம். அப்போ அதாவது இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் காலம் மட்டும் நான் இது பண்ண நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு அந்த இது யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் டேட்டான்னு சொல்லிட்டு நமக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்துட்டு நம்மளோட டேட்டா அப்படிங்கிற நம்மளோட அந்த ஃபைல் ரீட் பண்ணோம் இல்லையா, அந்த லைன் வந்துட்டு அந்த வேரியபிள் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிட்டு நமக்கு எந்த காலம் மட்டும் நமக்கு வேணுமோ. ஸோ இப்போ நமக்கு நிறைய காலம் இருந்துச்சு இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஐடி இருக்கு, சீப்பா லென்த் அண்ட் வித் அண்ட் பெட்டல் அந்த மாதிரிலாம் இருக்குது தெரியுமா. ஸோ அதில் வந்துட்டு நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை மட்டும் பார்க்கறதுக்காக லைக் இந்த மாதிரி பின் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த கீ ஐடி வந்துட்டு நீங்கள் பின் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகேவா? ஸோ என்னென்ன ஐடி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எழுதிட்டு அண்ட் தென் நீங்கள் பிரிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கெட் திஸ். அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா டாட் ஹெட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு எத்தனை வந்துட்டு பிரிண்ட் ஆகணும், எத்தனை வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ வந்துட்டு 3 கொடுத்தனால ஸோ 1 2 3 ஸோ மொத்தம் 3 வேல்யூ வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி தனியாக பிரித்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸ்லைசிங் பண்ணலாம். அந்த ஸ்லைசிங் பண்ண வேல்யூ வந்து நீங்கள் தனியாக கொஞ்சம் வேல்யூ எடுத்து ஒர்க் பண்ண நினைக்கும் போது இந்த லைன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ வேணா நோட் பண்ணிக்கோங்க, அந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. ஸோ அதே மாதிரிட்டு ரோ செலக்ட் பண்ணுறப்ப நீங்கள் அதுமாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரோ வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு வேணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைக் சென்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. போட்டுட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் வந்துட்டு நமக்கு டேட்டான்னு கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ அதோட டேட்டா டாட் எல்ஓசி. ஸோ லாக் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு தெரியும்ல, நான் சொல்லியிருப்பேன். எல்ஓசி அப்படின்னா வெயிட் பண்ணுங்க வந்துட்டு ஸோ நமக்கு வந்துட்டு இந்த டேட்டா செலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ டேட்டா செலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ யா நமக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ரோ இல்லை ஸ்பெசிஃபிக் காலம் கலெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த எல்ஓசி அப்படிங்கிறது. ஸோ எல்ஓசி அதுக்கப்புறம் டிஎஃப் போட்டுட்டு நமக்கு என்ன லைக் ரோ வேணுமோ அது ரோட இது அண்ட் என்ன அதில் வந்துட்டு என்ன நமக்கு வேணுமோ ஸோ அதெல்லாம் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு அண்ட் இத்தனை வேல்யூங்க பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பண்ணிட்டு நம்ம ஷேப் அந்த சென்டரோட ஷேப் இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு என்ன பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம வேணா டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதை. ஓகே.
ஸோ புதுசாக கோட் பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கோங்க, செட்டோசா அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்களா. ஸோ வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், டேட்டா உள்ளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சாரி, டேட்டா டாட் எல்ஓசி ஓகேவா. ஸோ லாக் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அதுக்கு வந்துட்டு டேட்டா அண்ட் அதுக்கு வந்துட்டு இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். போட்டுட்டு என்னோட ரோ ஒட்டு மென்ஷன் பண்ணல. ஸோ ரோவோட கீ மென்ஷன் பண்ணல. ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன் ஓகேவா. அது மாதிரி கொட்டேஷன் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்பீசிஸ் போட்டுக்கிறேன். அண்ட் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு டபுள் ஈக்குவல் டு ஓகேவா. ஸோ 2 ஈக்குவல் டு போட்டுட்டு ஐடி சென்டோசா, அதாவது நமக்கு ஐடி சென்டோசா அந்த வழியை நம்ம எடுக்க போகிறோம் ஓகேவா. ஸோ கொடுத்து ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம வந்துட்டு இந்த இதோ தான் நம்ம எடுக்கிறோம் ஓகேவா. ஸோ அதுக்காக கொடுக்குறாங்க ஐடிஸ் டேஷ் செட்டோசா அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஓகேவா. கொடுத்துட்டு ஸோ இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் செட்டோசா டாட் ஹெட்னு போட்டு நமக்கு எத்தனை வேல்யூ எத்தனை ரோ வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணணும் இருக்கு இல்லையா. ஸோ அதை கொடுக்குறதுக்காக 3 எடிஷன் நான் கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ 3 அண்ட் லைக்வைஸ் என்ன பண்ணுறேன், செட்டோட ஷேப் இருக்கு இல்லையா. ஸோ ஷேப் பண்ண பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் செட்டோசா டாட் ஷேப் அப்படிங்கிறத நான் கொடுத்துறேன் ஓகேவா. அவ்வளோதான். ஓகே என்னாச்சு, ஐயோ நேரம் தெரியல. ஸ்பீஷீஸ் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் ஸ்பெல்லிங். ஸ்பீஷீஸ் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். செட்டோசா ஓகே, என்ன எரர் காமிக்குது, எரர் ஸ்பீஷீஸ் கரெக்டாக கேப்ஸில் வருமோ, சாரி. ஸோ இந்த எஸ் வந்துட்டு கேப்ஸில் வரும். ஓகே ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ இது வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கு ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் எனக்கு இப்படி ஆயிருக்கு ஓகே. ஸோ எம்டி டேட்டா ஃப்ரேம் கொடுத்துருக்கு ஓகேவா. ஓகே ஸோ இது ஸ்பெசிஃபிக் ரோ கிரியேட் செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்துட்டு இதில் என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நமக்கு எத்தனை வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் மீடியன் ஸோ மீன் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ மீனா வந்துட்டு ஆவரேஜ் ஓகேவா. ஸோ எல்லா மொத்தமாக ஆட் பண்ணி அதை வந்துட்டு அந்த டோட்டல் வேல்யூஸை ஆட் பண்ணிவிட்டு அது பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூ இருக்கோ அதோட டிவைட் பண்ணால் நமக்கு வந்துட்டு ஆவரேஜ் கிடைக்கும். அண்ட் மீடியன்னா வந்துட்டு மிடில் வேல்யூஸ். ஸோ மிடில் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது நமக்கு ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம மிடில் வேல்யூ கரெக்டாக பிக் பண்ணி எடுத்துலாம் கரெக்டாக. அதே ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா சென்டரில் இருக்கக்கூடிய 2 வேல்யூ வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி அந்த வேல்யூ வந்து 2ஆல் டிவைட் பண்ணி அதில் வந்துட்டு எந்த வேல்யூக்கு க்ளோஸ் டு அந்த எந்த வேல்யூக்கு க்ளோஸாக இருக்குதோ அந்த கிடைச்ச ஆன்சர் வந்துட்டு அந்த வேல்யூ நம்ம எடுப்போம் ஓகேவா. ஸோ அதான் சொல்லியிருக்கு. அதான் வந்துட்டு உங்கள் மீடியம் வைக்க. ஸோ மிடில் வேல்யூ செலக்ட் பண்ணுறது ஓகேவா. ஓகே ஸோ ஆப்ரேஷன்ஸ் அண்ட் காலம்ஸ். ஓகே ஸோ ஆப்ரேஷன் தெரியும் உங்களுக்கு. ஸோ சம் ஆட் பண்ணுறது, மல்டிப்ளேஷன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஆடிங் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இது ஓகேவா. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு சம் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக இந்த லைன் இருக்கு இல்லையா. ஸோ எனக்கு வந்துட்டு வெயிட் பண்ண எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த செப்பல் லென்த்னு இருக்கு இல்லையா. ஸோ லென்த் வந்துட்டு மொத்தமாக எனக்கு ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ அதான் கொடுத்துருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணியிருக்காங்க, சம் பண்ணியிருக்காங்க. அதை பண்ணும்போது எனக்கு வேல்யூ கிடைக்குது ஓகேவா. கிடைக்குது. அண்ட் சேம் டைம் மீன். ஸோ மீன் அப்படி பார்க்கும்போது இது ஆவரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே கொடுத்து ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு இந்த வேல்யூ கிடைக்குது ஓகேவா. இந்த ஆவரேஜும் கிடைக்குது. அண்ட் மீடியனும் பண்ணியிருக்காங்க. அப்போ எனக்கு இந்த வேல்யூ கிடைக்குது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுற ஆப்ஷன்ஸை நம்ம இந்த மாதிரி கொடுத்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீவேர்டு பார்த்தா சம்முக்கு டாட் சம், மீனுக்கு வந்து டாட் மீன், மீடியனுக்கு வந்து டாட் மீடியன் ஓகேவா. ஸோ இது வேணால் நோட் பண்ணிக்கோங்க.
ஓகே. ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மின் அண்ட் மேக்ஸ் வேல்யூ. ஸோ மின் மேக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம் தெரியுங்களா? மின்னா அந்த காலம்ல வந்துட்டு எது மினிமம் வேல்யூவோ அதை பிரிண்ட் பண்ணும். அண்ட் மேக்ஸில் வந்துட்டு எது மேக்ஸிமம் வேல்யூ அதை பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்குமே வந்துட்டு இந்த சம் மாதிரி தான். ஸோ டாட் மின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம இது பண்ணிட்டோம். அந்த என்ன லைக் எனக்கு என்ன காலம்க்கு மின் வேல்யூ எடுக்கணும்னு நம்ம கொடுத்துட்டோமோ அதை இது பண்ணதுக்கப்புறம் எங்கிட்ட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிள். ஸோ அதே மாதிரி மேக்ஸ் வேல்யூக்கும். ஓகேவா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க, மின் அண்ட் மேக்ஸ். ஓகே. ஸோ அண்ட் ஃபைனலாக குரூப் பை. ஸோ குரூப் பை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, குரூப் பை ஃபங்க்ஷன் குரூப் த டேட்டாபேஸ் இன் காலம். அதாவது நமக்கு வந்துட்டு குரூப் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மொத்தமாக செட் பண்ணுறதா வச்சுக்கலாம். ஸோ லைக் செட் பை செட்டாக நம்ம பிரித்து பிரித்து வைக்கிறதா குரூப் பை. ஓகேவா? ஸோ சாரி. ஓ, ஓகே ஓகே ஓகே. ஸோ நமக்கு வந்துட்டு லைக் எந்த மாதிரி எப்படி சொல்கிறது, வெயிட் பண்ணுங்க. ஓகே. நமக்கு வந்துட்டு இது என்னன்னா, குரூப் பைனா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம வந்துட்டு லைக் இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ இந்த 3 டேட் இதை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் வச்சு நான் ஒர்க் பண்ண நினைக்கும்போது, இதெல்லாம் நான் குரூப் பைல போட்டு குரூப் பண்ணிட்டு, அண்ட் ஐ கேன் அதை வச்சு நான் வந்துட்டு என்னோட ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் நார்மலாக வந்துட்டு ஸ்பீச்சஸ் சொல்லிட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு மொத்தமாக எல்லாம் சேர்த்து பெர்ஃபார்ம் ஆச்சு இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு இங்கே மொத்தமாக பெர்ஃபார்ம் ஆயிருக்கும் கரெக்டா? ஸோ செப்பல் லென்த் சிஎம் சொல்லிட்டு கொடுத்து நான் சம்மன் கொடுக்கும்போது எனக்கு என்னாச்சு, மொத்தமா எல்லாத்தையும் ஆட் பண்ணிச்சு கரெக்டா? அப்படி பண் அப்படி சாரி. அப்படி பண்ணாம எனக்கு வந்துட்டு இந்த இப்போ அந்த 5 வேல்யூ மட்டும் எனக்கு இது பண்ண நிற்கேன் அப்படின்னா, நான் வந்துட்டு ஆட் பண்ண நிற்கேன் அப்படின்னா, நான் வந்துட்டு அந்த இதுக்கு டேட்டா அண்டர் ஸ்கோர் குரூப் பை அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணி ஹெட்ல வந்துட்டு நான் 5 கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இந்த 5 இதுக்குள்ள மட்டும் நான் கால்குலேட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த குரூப் பை அப்படிங்கிற இந்த லைக் இந்த ஃபங்ஷன் யூஸ் பண்ணுறோம். டாட் குரூப் பை அப்படிங்கிற ஃபங்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ரெண்டு ஸ்பீச்சஸில் குரூப் பைங்கிறது வந்துட்டு 5 வேல்யூ குரூப் பை பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு நம்ம வந்துட்டு அதுக்கு வந்துட்டு பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் பைக்கு வந்துட்டு டாட் குரூப் பை அப்படிங்கிறது தான் அதோட கீவேர்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எடுத்த டவுட் இருக்குதா? இந்த கிளாஸ்ல டவுட் இருக்கா? ஸோ எனக்கு ப்ராஜெக்ட் எடுக்கணும்னு நினச்சேன். இனி எடுக்க முடியல. ஸோ டைம் இல்லை நமக்கு. ஸோ அதுக்கு அதை வந்து நம்ம மண்டே பண்ணலாம். ப்ராஜெக்ட் ஃபுல் ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஃபைனலாக பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் வந்து நம்ம என் பண்ணிக்கலாம். ஸோ நாட் மண்டே. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்னைக்கு எடுத்த டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. இல்லைனா வி கேன் வைண்ட் அப் டுடே.